கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு, நேத்து நீங்க யாருக்கு எவ்வளோ அனுப்புனீங்க, இது எல்லாத்தையும் உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பப்ளிக் விளம்பர பலகையில எழுதி வச்சா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. யாரும் அப்படி விரும்ப மாட்டாங்களே. ஆமா, கொஞ்சம் பயமா கூட இருக்குல்ல. ஆனா நிஜம் என்னன்னா, இன்னைக்கு நாம கொண்டாடுற பிளாக்செயின் தொழில்நுட்பம் அப்புறம் இந்த வெப்3 எல்லாமே கிட்டத்தட்ட இப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. கரெக்ட். வெளிப்படைத்தன்மைங்கிற பேர்ல நம்மளோட ஒட்டுமொத்த நிதி பரிவர்த்தனைகளும் பப்ளிக்ல இருக்கு. அதான் பிரச்சனை. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல இந்த அடிப்படை பிரச்சனையா ஆட்டம் காண வைக்க போற ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் பத்தி தான் பேச போறோம். அதாவது அனுபிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு புதிய லேயர் 1 பிளாக் செயினோட வெள்ளை அறிக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். ஆமா, பிளாக்செயின் உலகத்துல இது ஒரு மிக முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா பாரம்பரிய நிதி அமைப்புகள், அதாவது வங்கிகள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் ஏன் இன்னும் வெப்3க்குள்ள முழுசா வர தயங்குறாங்க? பிரைவசி இல்லாததுனால தானே? எக்ஸாக்ட்லி. அவங்களோட சப்ளை செயின், முதலீடுகள், பார்ட்னர்களுக்கு கொடுக்கற பணம்னு எல்லாத்தையும் பப்ளிக்ல எப்படி காட்ட முடியும்? அவங்களோட வர்த்தக ரகசியங்கள் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. ஆமா. அதே சமயம் பிளாக் செயினோட அந்த பாதுகாப்பும் அவங்களுக்கு வேணும். அதான் இந்த ஒண்ணு எல்லாமே திறந்திருக்கணும், இல்ல எல்லாமே மூடி இருக்கணும் அப்படிங்கிற இக்கட்டான நிலைய, அதாவது அந்த இருதலை கொள்ளி பிரச்சனைய அனுபஸ் நெட்வொர்க் எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த ஒயிட் பேப்பரோட ஹைலைட். இப்போ இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஏன்னா பிரைவசி காயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ புதுசு கிடையாது. இசட் கேஷ், மொனிரோ மாதிரி காயின்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாவே இருக்குது. இருக்கு. ஆனா அதுல சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஆமா, அவன் முழுசா மறைக்கப்படுது, செக்யூரிட்டியும் நல்லா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த காயின்ஸை வச்சு என்னால எந்த ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லயும் பங்கு பெற முடியாது. கரெக்ட். அது ஒரு பெரிய குறைபாடா இருந்துச்சு. அதாவது பணத்தை பாதுகாப்பா ஒரு லாக்கர்ல ஒளிச்சு வைக்கலாம். ஆனா அந்த பணத்தை எடுத்து இப்போ இருக்கிற நவீன டிஃபை தளங்கள்ல முதலீடு பண்ணவோ வட்டி சம்பாதிக்கவோ முடியாது. அது ஒரு தனி தீவு மாதிரி ஆகிடுது. இப்போ இவிஎம், அதாவது எத்தீரியம் வெர்ச்சுவல் மெஷின் சூழல்ல இருக்கிற பெரிய முரண்பாடே இதுதான். ஒரு டிஃபை பிளாட்ஃபார்ம் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே. உதாரணமா யூனிஸ்வாப் மாதிரி ஒரு ஏஎம்எம் மாடலை எடுத்துப்போம். நீங்க ஒரு காயினை கொடுத்து இன்னொரு காயினை வாங்குறீங்க. அந்த அல்காரிதம் எப்படி உங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யுது? அந்த பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குங்கிறத வச்சுதானே? அதான், எவ்வளவு பணம் இருப்பு இருக்கு, நீங்க எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிற டேட்டாவை வச்சுதான் அந்த ஸ்லிப்பேஜ் கணக்கிடப்படும். இப்போ உங்களோட இருப்பு டிரான்சாக்ஷன் எல்லாமே ஜிகேஷ் மாதிரி முழுசா மறைக்கப்பட்டிருந்தா அந்த அல்காரிதம்க்கு எந்த டேட்டாவும் கிடைக்காது. ஓஹோ, டேட்டா இல்லாம அதால விலையை கணக்கிடவே முடியாது. கரெக்டா? ஆமா, டேட்டா இல்லனா ட்ரேடிங்கே நடக்காது. ஆனா இது ஒரு பெரிய லாஜிக்கல் லூப் ஹோலாச்சே. டிஃபை இயங்கணும்னா டேட்டா பப்ளிக்கா இருக்கணும். ஆனா டேட்டா பப்ளிக்கா இருந்தா என் பிரைவசி போயிடும். இதுக்கு அனுபிஸ் என்ன பண்றாங்க? இங்கதான் அனுபிஸ் ஒரு சுவாரஸ்யமான தீர்வை கொண்டு வராங்க. அவங்க இத தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியுரிமை, அதாவது செலக்டிவ் பிரைவசின்னு சொல்றாங்க. செலக்டிவ் பிரைவசினா பிரைவசியை ஒரு கருப்பு வெள்ளையா பார்க்கலையா? இல்லவே இல்ல. அத ஒரு கட்டாய விதியா பார்க்காம நமக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடிய ஒரு ஃபீச்சரா பார்க்கறாங்க. டெக்னிக்கலா சொல்லணும்னா அவங்க ஒரு கலப்பின நிலை மாதிரி, அதாவது ஹைபிரிட் ஸ்டேட் மாடலை உருவாக்குறாங்க. ஒரு நிமிஷம், நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ இருக்கிற எத்தீரியம் நெட்வொர்க் எல்லாமே ஒரு கண்ணாடி வீடு மாதிரி. உள்ளே நடக்கிறது எல்லாமே வெளியில தெரியும். கரெக்ட். ஆனா இசட் கேஷ் மாதிரி காயின்ஸ் ஜன்னலே இல்லாத ஒரு கான்கிரீட் ரூம் மாதிரி. பாதுகாப்பா இருக்கும், ஆனா வெளி உலக தொடர்பே இருக்காது. ஆமா, இருட்டறை மாதிரி. ஆனா அனுபிஸ் கொண்டு வர்ற இந்த செலக்டிவ் பிரைவசி ஒரு ஸ்மார்ட் விண்டோ மாதிரி இருக்கு. எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் வெளியில இருக்கிறவங்களுக்கு என் டேட்டாவை காட்டலாம், மத்த நேரத்துல ஜன்னலை மூடிக்கலாம். நான் சொல்றது சரியா? ரொம்ப அழகான ஒப்பீடு. அந்த ஸ்மார்ட் விண்டோவை அவங்க எப்படி டெக்னிக்கலா உருவாக்குறாங்கன்னா, எத்தீரியம் பயன்படுத்துற அக்கவுண்ட் மாடல், அப்புறம் பிரைவசிக்காக பயன்படுத்தப்படுற நோட் மாடல், இது ரெண்டையும் ஒரே நேரத்துல இவிஎம்ல ஒத்தி சேர்க்கறாங்க. ஒரே நேரத்திலயா? ஆமா, பொது கணக்குல இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேலன்ஸும் அப்டேட் ஆகும். அதே சமயம் உங்களோட ரகசிய கிரிப்டோகிராஃபிக் குறிப்புகளும் அப்டேட் ஆகும். இது ரெண்டும் ஒரே டிரான்சாக்ஷன்ல நடக்கும். தியரியா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த ஒயிட் பேப்பர்ல EIEP 2718 தரநிலையை பயன்படுத்தி அனுபிஸ் 4 புது வகையான டிரான்சாக்ஷன்களை கொண்டு வராங்கன்னு படிச்சேன். ஆமா, டைப் 70ல இருந்து 73 வரைக்கும். அதான், அதுல இந்த டைப் 103, அதாவது ஹெக்ஸ்கோட்ல 0x73 சொல்ற அந்த டிரான்சாக்ஷன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பப்ளிக் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நான் பிரைவேட்டா ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க.
அது எப்படி சாத்தியம்? அதுதான் இதோட மேஜிக். அதாவது யூனிஸ்வாப் மாதிரி எல்லாமே ஓப்பனா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் யாருன்னே தெரியாம எப்படி 500 USDC-ய கொடுத்துட்டு WBTC-ய வாங்க முடியும்? நெட்வொர்க்குக்கு நான் யாருன்னு தெரியலனா எப்படி என்கிட்ட அந்த பணம் திரும்ப வரும்? இதுதான் அனுபிஸ் நெட்வொர்க்கோட மிக நுட்பமான ஒரு பொறியியல் டிசைன். இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோடவே சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரியே உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல 500 USDC இருக்கு. அதை நீங்க மாத்தணும். நீங்க நேரடியா யூனிஸ்வாப்புக்கு போக மாட்டீங்க. நீங்க அந்த டைப் 103 டிரான்சாக்ஷனை ஆரம்பிச்ச உடனே நெட்வொர்க் என்ன பண்ணும்னா 0xTemp அப்படிங்கிற ஒரு தற்காலிக முகவரியை உருவாக்கும். அதாவது எனக்காக ஒரு யூஸ் அண்ட் த்ரோ அட்ரஸ் உருவாகுதா? எக்ஸாக்ட்லி. உங்களோட அந்த 500 USDC உங்களோட பிரைவேட் நோட்லேருந்து பப்ளிக்ல இருக்கிற இந்த 0xTemp அட்ரஸ்க்கு அன்ஷீல்ட் செய்யப்படும். ஓகே, இப்போ பணம் அந்த டெம்பரரி அட்ரஸ்ல இருக்கு. ஆமா. இப்போ இந்த புது அட்ரஸ் நேரா யூனிஸ்வாப் கிட்ட போய் இந்தாப்பா 500 USDC எனக்கு WBTC கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கும். யூனிஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல புதுசா யாரோ வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க, அந்த வால்யூம் அவங்க சிஸ்டத்துல அப்டேட் ஆயிடும். அப்போ அந்த ஸ்லிப்பேஜ் கால்குலேஷனும் பக்காவா நடந்துரும். கண்டிப்பா. எல்லாமே பப்ளிக்கா நடக்கும். சரி, அப்போ அந்த 0xTemp அட்ரஸ்ல இப்போ WBTC இருக்கு. அதை எப்படி என் ஒரிஜினல் பிரைவேட் அக்கவுண்ட்டுக்கு மாத்துவாங்க? அதை மாத்தும்போது என் ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிடாதா? தான் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ், அதாவது ZK ப்ரூஃப்ஸ் உள்ள வருது. அந்த டெம்ப் அட்ரஸ்ல பணம் வந்த அடுத்த மில்லி செகண்ட் நெட்வொர்க் அந்த பணத்தை ஷீல்டு பண்ணி உங்களோட பிரைவேட் நோட்டா மாத்திடும். வாவ், அடுத்த மில்லி செகண்ட்லயா? ஆமா. அப்படி மாத்தின உடனே அந்த டெம்ப் அட்ரஸ் மொத்தமா அழிக்கப்படும். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் ஒரே அட்டாமிக் டிரான்சாக்ஷனா நடக்கும். அப்போ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த அட்ரஸ் ஒரு மேஜிக் மாதிரி தோன்றி ட்ரேட் பண்ணிட்டு அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி இருக்கும். யார் அதுக்கு பின்னாடி இருந்தாங்கன்னு ட்ராக் பண்ணவே முடியாது. நிஜமாவே இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி இருக்கு. நான் ஒரு முகமூடி போட்ட ஏஜென்ட்டை மார்க்கெட்டுக்கு அனுப்பி எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வர சொல்றேன். கரெக்ட். சூப்பர் உதாரணம். அந்த ஏஜென்ட் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்குறது எல்லாருக்கும் தெரியுது. வியாபார கணக்குலயும் அது சேர்ந்துருது. ஆனா பொருள் வாங்கின உடனே அந்த ஏஜென்ட் மறைஞ்சிடுறாரு. யாருக்கு போச்சுன்னு எவனுக்கும் தெரியாது. அதான் இந்த மெக்கானிசம் மூலமா DeFi தளங்கள் எந்த பாதிப்பும் இல்லாம இயங்க முடியும். பப்ளிக் வால்யூம் கணக்குகள் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா உங்க டேட்டா மட்டும் 100% பாதுகாக்கப்படும். இதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க நான் கொஞ்சம் டெக்னிக்கலா ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. நீங்க ZK ப்ரூஃப்ஸ், பிளாங்க் ஷீல்டிங் அப்படின்னு நிறைய சொல்றீங்க. பிளாக் செயின் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஜீரோ நாலேஜ் டெக்னாலஜிங்கிறது எவ்வளோ பெரிய கணித செயல்பாடுன்னு. ஆமா, அது ரொம்ப ஹெவியான ப்ராசஸ். ஒரு சாதாரண எத்தீரியம் நெட்வொர்க்ல ஒரு ZK ப்ரூஃபை சரிபார்க்கவே கிட்டத்தட்ட 3 லட்சம் கேஸ் கட்டணம் ஆகுமே. அவ்வளோ கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுற ஒரு விஷயத்த எப்படி தினசரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. இதனால தான் பல பிரைவசி ப்ராஜெக்ட்ஸ் முன்னாடி ஃபெயில் ஆயிருக்கு. ஆனா அனுபிஸ் இது எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, அவங்க முன்கூட்டியே தொகுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள், அதாவது ப்ரீ கம்பைல்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை யூஸ் பண்றாங்க. ஒரு நிமிஷம், முன்கூட்டியே தொகுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள்னா சாதாரணமாக EVM-குள்ள ரன் ஆகிற கோட் இருக்காம வேற மாதிரி ரன் பண்ணுவாங்களா? சாதாரணமா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் EVM-குள்ள இயங்கும்போது அது பல வர்ச்சுவல் லேயர்களை தாண்டி போகணும். அதனால தான் கேஸ் கட்டணம் அதிகமாகுது. ஆனா அனுபஸ்ல அப்படி இல்ல. அப்புறம் எப்படி வேலை செய்யுது? அவங்க ஹெக்ஸ் கோட் 0x0100 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ல இருக்கிற ஒப்பந்தத்தை EVM-குள்ள ரன் பண்ணாம நேரடியாக அந்த சிஸ்டமோட அடிப்படை மொழியான கோ அல்லது ரஸ்ட் மொழியிலே எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஓஹோ, அதாவது EVM-குள்ள போய் சுத்திட்டு வராம சிஸ்டம் லெவல்லே ஷார்ட்கட்ல வெரிஃபை பண்ணிடுறாங்க. ஆமா. இதனால அந்த கணித செயல்பாடுகளோட வேகம் பல மடங்கு அதிகரிக்குது. 3 லட்சம் கேஸ் தேவைப்பட்ட ஒரு வெரிஃபிகேஷனுக்கு இப்போ வெறும் 50,000 கேஸ் மட்டுமே ஆகுது. கட்டணம் 6 மடங்கு குறையுது. நிஜமாவா? 6 மடங்கு குறைவா? ஆமா. நெட்வொர்க்கோட பிளாக் டைமும் வெறும் 2 வினாடிகள் மட்டும்தான். வினாடிக்கு 1000க்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை இது ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஓகே, கேஷ் கட்டணம் குறைஞ்சிருச்சு, ஸ்பீட் ஆயிடுச்சு. ஆனா என் மொபைல் வாலெட் பிரச்சனையை நீங்க இன்னும் அட்ரஸ் பண்ணலையே. மொபைல் வாலெட்டா? அதுல என்ன பிரச்சனை? இப்போ நான் ஒரு Zcash வாலெட்டை என் போன்ல ஓபன் பண்ணா யாராவது எனக்கு காசு அனுப்பியிருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக பிளாக் செயின்ல நடந்த அத்தனை டிரான்சாக்ஷனையும் என் போன் டவுன்லோட் பண்ணி டீக்ரிப்ட் செஞ்சு பார்க்கணும்ல. இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், பேட்டரியும் சீக்கிரம் காலி ஆயிடும். அனுபீஸ்ல இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கும் ஒயிட் பேப்பர்ல ரொம்ப தெளிவான தீர்வு இருக்கு.
மொபைல் யூசர்ஸ்க்காகவே அவங்க EIP 5564 தரநிலையில இருக்கிற மறைமுக முகவரிகளோட வியூ டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இணைச்சிருக்காங்க. வியூ டேக்ஸ்னா அது ஒரு சின்ன லேபிள் மாதிரி ஏதாவதா? ஆமா, ரொம்ப சின்ன லேபிள். அது வெறும் 1 பைட் அளவுள்ள ஒரு ஹேஷ்டேக் மட்டும்தான். யாராவது உங்களுக்கு பிரைவேட்டா பணம் அனுப்புனாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு வெளியில உங்களோட பப்ளிக் கீயை வச்சு ஒரு சின்ன 1 பைட் டேக ஒட்டிடுவாங்க. அப்போ என் மொபைல் வாலெட் முழு டிரான்சாக்ஷனையும் டீக்ரிப்ட் பண்ண தேவையில்லை, அந்த சின்ன டேக் மட்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா போதுமா? எக்ஸாக்ட்லி. உங்க மொபைல் நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த 1 பைட் டேக் உங்களோடதான் மட்டும் செக் பண்ணும். மேட்ச் ஆகலைன்னா அந்த டிரான்சாக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடும். வாவ், இது ரொம்ப ஸ்மார்ட்டான வழியா இருக்கே. ஆமா, இது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செஞ்சு நெட்வொர்க்ல இருக்கிற 99.6% தேவையில்லாத டிரான்சாக்ஷன்களை ஆரம்பத்திலே ரிஜெக்ட் பண்ணிடும். இதனால உங்க மொபைல்ல சிங்க் ஆகுற வேகம் 100 மடங்கு அதிகரிக்குது. அப்போ பேட்டரி ட்ரெயின் பத்தியோ ஃபோன் ஹேங் ஆகுறத பத்தியோ கவலைப்படவே தேவையில்லை. இதை கேட்கும்போது இந்த நெட்வொர்க் ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒண்ணுன்னு புரியுது. கண்டிப்பா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. ஆனா இந்த கேஷ் ஃபீஸ் பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு லாஜிக்கல் பிரச்சனை தோணுது. என்ன பிரச்சனை? இப்போ எத்தீரியம்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, உங்களுக்கே தெரியும். திடீர்னு ஒரு NFT ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, இல்லனா ஏதோ ஒரு மீம் காயின் ட்ரெண்டிங் ஆகுதுன்னா மொத்த நெட்வொர்க்கும் ஸ்தம்பிச்சு போயிடும். ஆமா, நெட்வொர்க் கன்ஜெஷன் வந்துரும். அந்த நேரத்துல யாரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கேஸ் ஃபீஸ் விண்ண முட்டும். இப்போ அனுபிஸ்ல ஒருத்தர் பப்ளிக் லேயர்ல 1000 டிரான்சாக்ஷன் பண்ணி நெட்வொர்க் ஸ்பேன் பண்ணா நான் பண்ற என்னோட சாதாரண பிரைவசி டிரான்சாக்ஷனுக்கும் ஃபீஸ் ஏறுமா? ஒருத்தன் பண்ற தப்புக்கு நான் ஏன் ஃபைன் கட்டணும்? ரொம்ப அருமையான பாயிண்ட். ஒரு சிங்கிள் லேயர்ல எல்லாமே நடக்கும்போது இந்த நெரிசல் கண்டிப்பா வரும். இத அவாய்ட் பண்ண அனுபிஸ் இரட்டை வழி எரிவாயு மாதிரி, அதாவது டியூவல் ட்ராக் கேஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. டியூவல் ட்ராக் கேஸ் மாடல்னா 2 தனித்தனி ஃபீஸ் மார்க்கெட் இருக்கா? கரெக்ட். பிளாக் கட்டமைப்புக்குள்ள அவங்க கேஸ் ஃபீஸை 2ஆ பிரிச்சிடுறாங்க. ஒன்னு பப்ளிக் செயல்பாடுகளுக்கான ஃபீஸ், இன்னொன்னு பிரைவசி செயல்பாடுகளுக்கான ஃபீஸ். ஓஹோ, ரெண்டும் வேற வேறயா? ஆமா, அந்த பப்ளிக் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி சாதாரண EVM செயல்பாடுகளுக்கான கட்டணம். அந்த NFT வாங்குறது, மீம் காயின் ட்ரேட் பண்றது எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். ஆனா பிரைவசி ஃபீஸ் அப்படிங்கிறது ZK சான்றுகளை சரிபார்க்கறதுக்கான கட்டணம். இது ரெண்டும் தனித்தனி அல்கோரிதம் மூலமா இயங்கும். ஆஹா, அப்போ இது ஒரு VIP டோல்கேட் மாதிரி புரிஞ்சுக்கலாமா? மெயின் ரோட்ல பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகி வண்டிகள் எல்லாம் நின்னுட்டு இருந்தாலும் பிரைவசி வெரிஃபிகேஷனுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பிரஸ் லேன் இருக்கு, அப்படிதானே? ரொம்ப கரெக்ட். பப்ளிக் லேயர்ல டிராஃபிக் அதிகமானாலும் அது என்னோட பிரைவசி கட்டணத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. அப்போ நான் ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல என் பிரைவசி டிரான்சாக்ஷனை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பிரைவசி பயனர்கள் எப்பவும் ஒரு ஸ்டேபிளான குறைவான கட்டணத்துல நெட்வொர்க்கை பயன்படுத்த முடியும். இது பொருளாதார ரீதியா ஒரு மிகச்சிறந்த டிசைன். நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். ஸ்பீடு, காஸ்ட், பிரைவசின்னு எல்லாமே பக்காவா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய நிஜ உலக பிரச்சனை இருக்கு. ரெகுலேஷன் பத்தி சொல்றீங்களா? அதான், கவர்மெண்ட் ஆடிட்டர்ஸ் எல்லாம் இதை சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா? இதென்னப்பா எல்லாமே ரகசியமா நடக்குது, பண மோசடி பண்றவங்களுக்கு இது ரொம்ப வசதியா போயிடுமே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா பேன் பண்ணிட மாட்டாங்களா? இந்த இடத்துல தான் அனுபிஸ் ஒயிட் பேப்பர் மத்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து தனித்து நிக்குது. அவங்க பிரைவசிய ஒரு உரிமையா பாக்குறாங்க, ஆனா அத சட்டவிரோத செயல்களுக்கான கவசமா அவங்க அனுமதிக்கல. ஓகே, அதை எப்படி தடுக்கறாங்க? இதுக்கு அவங்க படிநிலை வெளிப்படுத்தல் பொறிமுறை அப்படிங்கிற ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது பார்வை திறவுகோல்கள், அதாவது வியூ கீஸ். படிநிலை வெளிப்படுத்தல்னா எனக்கு தேவையானவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் என்னோட டேட்டாவை காட்ட முடியுமா? அது எப்படி ஒர்க் ஆகுது? உங்ககிட்ட 2 வகையான சாவிகள் இருக்கும். ஒன்னு செலவின விசை, அதாவது ஸ்பெண்டிங் கீ. இன்னொன்னு பார்வை திறவுகோல், அதாவது வியூயிங் கீ. நீங்க யாருக்காவது பணம் அனுப்பணும்னா அந்த ஸ்பெண்டிங் கீ தேவை. அது எப்பவுமே உங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு டாக்ஸ் ஆடிட் வருது, இல்ல கவர்மெண்ட் ஏஜென்சி உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க உங்களோட வியூயிங் கீயை கொடுக்கலாம். ஓஹோ, அந்த வியூயிங் கீயை வச்சு அவங்க என் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுமா? முடியாது. அந்த வியூயிங் கீ வெறும் ரீட் ஒன்லி ஆக்சஸை மட்டும்தான் கொடுக்கும். அதை வச்சு அவங்களால உங்க பணத்தை தொட முடியாது. வாவ், செக்யூர்டா இருக்கே. ஆமா, ஆனா உங்க அக்கவுண்ட்டுக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு, நீங்க யாருக்கு பணம் அனுப்புனீங்கங்கிற முழு ஹிஸ்டரியும் அவங்களால பார்க்க முடியும். இதனால என்ன லாபம்னா, ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் தங்களோட பிசினஸ் சீக்ரெட்ஸை பப்ளிக் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கலாம்.
அதே நேரம் ஆடிட்டர்ஸ் கிட்ட வியூயிங் கீயை கொடுத்து 100% சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறோன்னு நிரூபிக்கவும் முடியும். இது நிறுவனங்களுக்கு ஓகே, அவங்க ஆடிட் பண்ணிப்பாங்க. ஆனா சாதாரண பயனர்கள், அதாவது என்னைய மாதிரி ஆட்கள் டிஃபை தளங்களை யூஸ் பண்ணும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் கிட்ட எப்படி ரகசியமா நிரூபிக்கிறது? எதை நிரூபிக்கிறது பத்தி கேக்குறீங்க? அதாவது நான் ஒரு லீகலான யூசர் தான், எந்த தீவிரவாத அமைப்பையும் சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும்ல. நான் கேஒய்சி பண்ணாலே என் பர்சனல் டேட்டா எல்லாம் வெளியே போயிடுமே. அதுக்காகத்தான் அனுபிஸ் ZK-KYC அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு நெறிமுறையை வடிவமைச்சிருக்காங்க. ZK-KYC அது எப்படி வேலை செய்யும்? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க சர்வதேச தரநிலையான பாஸ்போர்ட் சிஸ்டத்தை இதோட இணைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய பேரோட பாஸ்போர்ட்ல ஒரு சின்ன NFC சிப் இருக்கு. ஆமா, பாஸ்போர்ட் அட்டையிலேயே சிப் வச்சு வருது இப்போ. அதேதான். அத வச்சு நீங்க உங்களோட KYC-ய உங்க மொபைல்லயே முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. என் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணா என் பேரு, டேட் ஆஃப் பர்த், நான் எந்த நாடுங்கிற அத்தனை டேட்டாவும் பிளாக் செயினுக்கு போயிடுமே. அப்புறம் எங்கேருந்து பிரைவசி வரும்? அங்கதான் டெக்னாலஜி நிக்குது. நீங்க உங்க மொபைல்ல பாஸ்போர்ட்டை NFC மூலமா ஸ்கேன் பண்ணும்போது அந்த டேட்டா எதுவுமே இணையத்துக்கோ இல்ல பிளாக் செயினுக்கோ போகாது. அப்படியா? அப்புறம் எப்படி வெரிஃபை ஆகும்? அந்த ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் ஜெனரேஷன் உங்க மொபைல்குள்ள, அதாவது லோக்கல் லெவலையே நடக்கும். உங்க போன் என்ன பண்ணுனா பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு கணித ஆதாரத்தை உருவாக்கும். அதாவது மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். எக்ஸாக்ட்லி. இந்த பாஸ்போர்ட் உண்மையானது, இவரு நிஜமான ஒரு மனிதர் தான், இவருடைய பேரு எந்த சர்வதேச பிளாக் லிஸ்ட்லயும் இல்ல அப்படின்னு ஒரு ப்ரூஃபை மட்டும் ஜெனரேட் பண்ணி நெட்வொர்க்குக்கு அனுப்பும். அப்போ என் பேரோ நாடோ பிளாக் செயினுக்கு போகாது, வெறும் அந்த ப்ரூஃப் மட்டும்தான் போகும். நான் சொல்றது கரெக்டா? ஆமா, 100% கரெக்ட். அந்த ப்ரூஃபை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நெட்வொர்க் உங்களுக்கு ஒரு சோல் பவுண்ட் ஐடென்டிட்டி டோக்கனை கொடுக்கும். சோல் பவுண்ட் டோக்கன்னா அதை யாருக்கும் அனுப்ப முடியாதுல்ல? ஆமா, அதை நீங்க வேற யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது உங்களோட அடையாளமா இருக்கும். இந்த டோக்கனை வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு டிஃபை பிளாட்ஃபார்ம்லயும் போய் தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. இதனால டிஃபை பிளாட்ஃபார்ம்ஸ் எந்தவித சட்ட சிக்கலும் இல்லாம கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரன் ஆக முடியும். கண்டிப்பா. ஒரு பேங்க் எப்படி கம்ப்ளையன்ஸோட வேலை செய்யுதோ அதே கம்ப்ளையன்ஸை Web3க்குள்ள கொண்டு வராங்க. அதே நேரம் என்னோட பர்சனல் டேட்டா ஹேக் ஆகுமோ, லீக் ஆகுமோங்கிற பயமே எனக்கு தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. Web3க்கோ பாரம்பரிய நிதி அமைப்புகளுக்கும் இடையில இதுவரைக்கும் இருந்த அந்த பெரிய இடைவெளிய அனுபிஸ் தங்களோட டெக்னாலஜி மூலமா முற்றிலுமா உடைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையான அலசல். நீங்க நாளைக்கு ஒரு மீட்டிங் போறீங்க, இல்ல அடுத்த தலைமுறை பிளாக் செயின் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த அனுபிஸ் நெட்வொர்க் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆமா, சந்தேகமே இல்ல. ஒரு பக்கம் கிரிப்டோகிராஃபி மூலமா உங்க தனிப்பட்ட நிதி தகவல்களும் நிறுவனங்களோட வர்த்தக ரகசியங்களும் இரும்பு திரை போட்ட மாதிரி பாதுகாக்கப்படுது. இன்னொரு பக்கம் உலகளாவிய தணிக்கைகளுக்கும் சட்ட விதிகளுக்கும் உட்பட்டு நடக்கிற ஒரு கட்டமைப்பை இது கொடுக்குது. அதான் பிரைவசியும் வெளிப்படைத்தன்மையும் ஒண்ணுக்கொன்னு எதிரி கிடையாதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. விடைபெறோம். சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனுபிஸ் மாதிரி நெட்வொர்க்குகள் நம்ம நிஜ உலக பாஸ்போர்ட்டை நம்ம பேரை கூட யாருக்கும் சொல்லாம இணையத்துல நிரூபிக்க முடியும்னா, எதிர்காலத்துல நம்ம அரசாங்கத்துக்கிட்ட காட்டுற பிளாஸ்டிக் ஐடி கார்டுகளை விட பிளாக் செயின்ல இருக்கிற நம்மளோட இந்த கிரிப்டோகிராஃபிக் நிழல்கள் அதிக நம்பகத்தன்மை கொண்டதா மாறுமா? வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, தனி உரிமை அப்படிங்கிறது எதையோ மறைக்கிறதுக்கான ஒரு திருட்டுத்தனம் கிடையாது. அதுவே எதிர்கால டிஜிட்டல் நம்பிக்கையோட அடிப்படை மொழியா மாறினா எப்படி இருக்கும்? உங்க பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் அந்த விளம்பர பலகையில இருக்கணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு செய்யற காலம் வந்தாச்சு. இத பத்தி நீங்களே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசலில் சந்திப்போம்.